ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 23 31 உள்ள வசனங்கள். மக்கள் விடுதலை பெற்று துணிவோடு நற்செய்தி அறிவிக்க அவர்கள் ஜெபிக்கிற பொழுது 30வது வசனம், உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோய் தொழிலுக்கு நலமடையும், அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடி போது அனைவரும் துணிவோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொட்டவர்களாய் கடவுளுடைய வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினர். இந்த இடம் அதிர்ந்தது. இடம் அதிர்ந்ததுனால அந்த உள்ளமே அதிர்ந்தது. இல்லாததுனால்தான் அந்த இடம் உள்ளம் சந்திக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுகிறார். துணிவோடு அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறார். அதற்கு அடிப்படை ஜெபம். கூடி ஜெபிக்கிறார். துணிவு பெறும் என்றார் ஜெபிக்கிறார். அப்போ உயிர்த்த கிறிஸ்துவில் என்னன்னா பரிசுத்த ஆவி பெறுகிறார். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையின் பரிசுத்த ஆவி பெறுகிறார். ஜெபத்தின் வல்லமையை அவர்கள் பெறுகிறார். ஜெபத்தின் வல்லமையினால் இவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு துணிவோடு நற்செய்தி அறிவிக்க தகுதி பெறுகிறார். இன்றைக்கு நாம் கூட துணிவோடு ஜெபிக்க ஜெபத்தினால் கூடாது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்க நம்மை நாம் தாழ்த்துவோம். எங்கள் நல்ல ஆண்டவரை ஜெப ஆவி எங்களுக்கு தான் மோடி துணிவோடு ஜெபிக்க எங்களுக்கு வல்லமை புரிந்து இதன் வழியாய் ஆவியுடைய ஆற்றலை வல்லமை பெற நீ கிருபை செய்யும் நல்ல தகப்பனே. ஆமென்.